அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிலா நப்சிஹி வஸீனத அர்சிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிலா நப்சிஹி வஸீனத அர்சிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிலா நப்சிஹி வஸீனத அர்சிஹி வமிதாத கலிமாத்திஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களிடம் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் கிருபையாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தாலும் சலாம் கூறுவதின் சிறப்பை பற்றி சிறிது நேரம் பேச ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தும் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. சலாம் என்ற காணிக்கையின் மூலம் உங்களுக்கு காணிக்கை செலுத்தப்பட்டால், பிறர் உங்களுக்கு சலாம் கூறினால் அதைவிட அழகியதை கொண்டு சலாம் மூலம் நீங்கள் காணிக்கையாக செலுத்துங்கள், அல்லது அதனையே திருப்பிக் கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் கணக்கு பார்ப்பவனாக இருக்கின்றான். அத்தஹியாத்து என்று இந்த ஆயத்தில் வரும் சொல்லுக்கு காணிக்கை வைப்பது என்பது பொருள். சலாம் சொல்வதின் மூலம் ஒருவருக்கொருவர் அன்பு காணிக்கைகளை பரிமாறிக்கொள்கின்றோம். நமக்கு ஒருவர் சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு. பதில் சொல்லாமல் இருப்பது குற்றமாகும். வாகனத்தில் இருப்பவர்கள் நடந்து செல்பவர்களுக்கும், சிறு கூட்டத்தினர்கள் பெரிய கூட்டத்தினர்களுக்கும், இளைஞர்கள் முதியவர்களுக்கும் சலாம் சொல்வது சுன்னத்தாகும். சிறியவர்கள் பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் சிறியவர்களுக்கும் சலாம் சொல்வது சுன்னத்தாகும். முதலில் சலாம் சொல்பவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதும், பதில் சொல்பவர்கள் வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வதும் அழகிய முறையாகும். சலாம் சொல்பவர்களில் முந்திக் கொள்பவர்கள் அதிகமாக நன்மையை பெறுவார்கள். முஸ்லிம்களில் ஒருவருக்கொருவர் சந்தித்து சலாம் சொல்லி கை கொடுத்து கொள்வது அவர்களுக்கிடையே அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குகின்றான் என்று கருத்தப்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் சிஹாஹ் சித்தா ஹதீஸு தொகுப்புகள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அப்சு சலாமு தஸ்லிமு, சலாமை பரப்புங்கள், அதனால் ஈடேற்றம் பெறுவீர்கள். அல்லாஹ் முதலில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குகளுக்கு சலாம் கூறும்படி கூறியிருக்கின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறியுள்ளார்கள். அதற்கு மலக்குமார்கள் வஅலைக்கும் ஸலாம் என்று கூறியுள்ளார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எப்பொழுதும் பயன்படுத்தும்படி கூறியிருக்கின்றான். ஒருவர் சலாம் கூறினால் நல்ல முறையில் கூறுங்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅலைக்கும் ஸலாம் கூறிவிட்டு 10 என்று கூறினார்கள். இன்னொரு சஹாபி சிறிது நேரம் கழித்து வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறி 20 என்று கூறினார்கள். சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு அதற்கு பிறகு இன்னொரு சஹாபி வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 என்று கூறினார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் முதலில் வந்த ஒரு தோழருக்கு 10 என்றும், இரண்டாவது சகோதரருக்கு 20 என்றும், மூன்றாவது சஹாபி அவர்களுக்கு 30 என்றும் கூறினீர்களே, இதன் விபரம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலில் வந்த சஹாபி நமது தோழர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 ரஹ்மத்துக்களை, நன்மைகளை கொடுக்கின்றான். இரண்டாவது சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். அவருக்கு அல்லாஹ் தஆலா 20 நன்மைகளை கொடுக்கின்றான். மூன்றாவது வந்த சஹாபி நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினார். அவருக்கு முழுமையான 30 நன்மைகளும் கிடைக்கும் என்று கூறினார். இவர் 30 நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று கூறினார்கள். மேலும் மாற்று மத நண்பர்களுக்கும் நாம் சலாம் கூறலாம். ஆனால் அவர் சலாம் கூறினால் வஅலைக்கும் மட்டும் கூற வேண்டும். இதில் சிலர் தவறான கருத்துக்களோடு அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை லாம் என்பதை எடுத்துவிட்டு அஸ்ஸாமு என்று கூறுவார்கள். ஆகவே அவர்கள் மீது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் வஅலைக்கும் என்று கூறினால்
நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அஸ்ஸாமு என்பது சாபம் உண்டாகட்டும் என்ற கருத்தை கொண்டதாகும். மேலும் நாம் சலாம் கூறுவதில் 6 ஒழுக்கங்களை பின்பற்றி இருக்க வேண்டும். நாம் யாராவது வீட்டிற்கு சென்றால் சலாம் கூறி அனுமதி கேட்டு செல்ல வேண்டும். முதலில் நாம் சலாம் கூறி வலது பக்கமோ இடது பக்கமோ நின்று அனுமதி பெற வேண்டும். 3 முறை சலாம் கூற வேண்டும். உள்ளே உள்ளவர்கள் அனுமதி கொடுத்தால் உள்ளே செல்ல வேண்டும் அல்லது திரும்பி வந்துவிட வேண்டும். மேலும் நாம் எந்த வீட்டிற்கு சென்றாலும் நம்மளுடைய பெயரையும் சேர்த்து கூற வேண்டும். நான் தான் என்று கூறக்கூடாது. நம்மளுடைய பெயர் என்னவோ அதனை சரியான முறையில் கூறி அனுமதி பெற வேண்டும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார்கள். பதில் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து திரும்பவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் மனதிலேயே பதில் கூறிக்கொண்டார்கள். 3ஆம் முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறி சிறிது நேரம் வெயிட் பண்ணி பார்த்தார்கள். அப்பொழுது பதில் வராமல் இருக்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள். அப்போது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் வீட்டை விட்டு போகாதீங்க, உங்கள் சலாம் என் வீட்டில் கேட்க வேண்டும் என்றுதான் நான் மனதில் பதில் கூறிக்கொண்டிருந்தேன். 3 முறையும் உங்களுடைய வாயால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்பது என் வீட்டில் ஒலிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் சென்று பேத்தம்பளம் கொடுத்து உபசரித்தார்கள். நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் 3 முறை சலாம் கூறி அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி கிடைத்தால் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும். அல்லது சத்தம் வராவிட்டால் திரும்பி வந்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் ஒரு நாள் உமர் அவர்கள் நடந்து போய்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்படவும் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அவர்கள் பதில் கூறவில்லை. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சென்று இதுபோல கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறவில்லை என்று கூறினார்கள். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வந்து கேட்டப்ப அவங்க வேறு ஒரு சிந்தனையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சிந்தித்து கொண்டிருப்பதாக கூறினார்கள். ஆகவே பதில் கூறவில்லை என்றும் கூறினார்கள். மேலும் நல்லறங்களில் எதனையும் அற்பமாக கருதக்கூடாது. உன் சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் அபூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், பேச்சை ஆரம்பிக்கும் முன் சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு கப்லல் கலாம். எப்பொழுது நாம் யாரிடமாவது பேச ஆரம்பித்தால் அதற்கு முன்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் கூற வேண்டும். 6 சுன்னத்துக்களை பேண வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம்களை சந்திக்கும் பொழுது சலாம் கூற வேண்டும். சலாம் கூறுவதால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கின்றது, சாந்தமும் கிடைக்கிறது. அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிகின்றான், பரக்கத் இறங்குகின்றது. சலாம் சொல்வதால் நமக்குள் உள்ள அன்பு அதிகமாக இருக்கிறது, அதிகமாக ஆகிவிடும். முதலில் சலாம் கூறினால் அதிகமாக நன்மை கிடைக்கும். ஆகவே சலாத்தினை முந்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், வேறு எந்த வேலைகளில் ஈடுபடுவதற்கு முன்பாகவும் நற்செயல்களை விரைவாக செய்து கொள்ளுங்கள். அறிவிப்பவர் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் இப்னு மாஜா. மேலும் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சரியான முறையில் சலாம் கூற வேண்டும். சலாம் அலைக்கும் பாய், வலைக்கும் சலாம், சலாம் அலைக்கும், வலைக்கும், இதுபோல சலாம் இதுபோலவெல்லாம் கூறக்கூடாது. இது தவறாக இருக்கிறது. மேலும் கையை உயர்த்தி சலாம் கூறக்கூடாது, ஆப்ஷன் செய்யக்கூடாது. சலாம் அலைக்கும் இவ்வாறும் கூறக்கூடாது. சரியான முறையில் சலாம் கூற வேண்டும். சலாம் என்பது காணிக்கையாகும். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்டார். ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்தவுடன் சலாம் கூற வேண்டும், புன்னகையோடு கூற வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையான முறையில் சலாம் கூற வேண்டும் என்றும் கூறினார்கள். ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை சந்தித்தால் சலாம் கூறுவதும், அவர் அழைத்தால் அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று கூறுவது, நோய்வாய்ப்பட்டால் நலம் விசாரிப்பது, இறந்துவிட்டால் ஜனாசாவில் கலந்து கொள்வது, தனக்கு விருப்பமானதையே அவருக்கும் விரும்புவது, இந்த அனைத்தும் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு மாஜா. மேலும்
நீங்கள் ஒருவர் மற்றவர்களை நேசிக்காத வரை ஒரு உண்மையான முஸ்லீமாக மொமீனாக ஆக முடியாது. நல்ல முஸ்லீம்கள் அதிகமாக சலாம் கூறுவதால் அன்பு அதிகமாகி நேசிப்பு தன்மை அதிகமாக கிடைக்கும். முழுமையாக சலாம் கூறுவதின் சிறப்புகள் முன்பு பார்த்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக சலாம் கூற வேண்டும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழு பதில் கூற வேண்டும். உயர்வடைய நாம் அதிகமாக அன்பு பெருகவும் சலாமை அதிகமாக பரப்ப வேண்டும். சலாம் என்பது அல்லாஹுடைய பெயராகும். சலாம் கூறுவது சுன்னத்தாகும். ஒரு கூட்டத்தில் சலாம் கூறினால் அந்த கூட்டத்தினர்கள் அதிகமாக பதில் கூறாவிட்டாலும் அதிகமான நன்மை நமக்கு கிடைக்கும். அந்த கூட்டத்தில் உள்ள மக்களை விட ஒருபடி அதிகமாகவே நமக்கு நன்மை கிடைக்கும். அவர்கள் பதில் கூறாவிட்டாலும் மனிதர்களை விட சிறந்த மலக்குமார்களுடைய கூட்டம் பதில் கூறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நூல் பஸ்ஸார், தப்ரானி, தத்கீப். மேலும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற மிகவும் தகுதியானவர்கள் சலாம் கூறுவதில் முந்தியவர்களாகுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபு தாவூத். சலாம் சொல்வதில் முந்தியவர்கள் பெருமையை விட்டு நீங்கிவிட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் பைஹி. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருமை மகனே, வீட்டில் நுழையும் பொழுது சலாம் கூறுவாயாக, அது உனக்கும் உன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் பரக்கத்தை கொடுக்கும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் யார் வீட்டிற்கு சென்றாலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் கூறுங்கள். மேலும் அங்கிருந்து வெளியேறினாலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் கூறிவிட்டு விடைபெறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் கதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூர் முசன்னத் அப்துர் ரஸாக். உங்களில் ஒருவர் ஏதாவது ஒரு கூட்டம், ஒரு சபைக்கு சென்றால் அங்கு உள்ளவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். அங்கு அமர்ந்திருக்கும் வரை நீங்கள் அமர்ந்திருங்கள். அங்கிருந்து திரும்பி வர வேண்டியது ஏற்பட்டால் அந்த நேரமும் திரும்பவும் சலாம் கூறி விடைபெறுங்கள் என்று இது சுன்னத்தாகும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸரத் மிஸ்காத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் வரும்பொழுது தூங்குபவர்களுக்கு விழிக்காமலும் விழித்திருப்பவர்களுக்கு செவியுறும்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூறுவார்கள். நூல் திர்மிதி. ஆளுயர் கண்ணாடி முன் வந்து நின்றார் முபாரக் அலி. வயது 56. சங்கமார் வெண்ணிற லுங்கி, பின்னங்கழுத்திலும் அக்குள்களிலும் நறுமணம் பீச்சிக்கொண்டு வாய் மவுத்வாஷ் வைத்து கொப்பளித்தார். பூ போட்ட வளை தொப்பியை தலையில் அணிந்து கொண்டார். இடது கையில் கர்ச்சீஃபை பத்திரப்படுத்தி கொண்டார். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுக ஸ்கூட்டியில் புறப்பட்டார். ஸ்கூட்டி ஹரிஜன்கள் வசிக்கும் சேரி பகுதியை தாண்டியது. எங்கிருந்து கிளம்பினானோ தெரியாது. வார் வைத்த டவுசர் மட்டும் அணிந்த இந்த 10 வயது சிறுவன் மானசீக பைக் ஓட்டிக்கொண்டு ஸ்கூட்டிக்கு குறுக்கே ஓடினான். ஓடினவன் முபாரக் அலியை பார்த்து கையாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் என்று கூவினான். பதில் சொல்லாமல் போகும் முபாரக் அலியை பார்த்த அந்த சிறுவன் மீண்டும், உங்களைத்தான் தாடிக்கார் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வடகம் காய் வைக்கும் பெண்மணி காகம் வெட்டுவதைப் போல அவனை விரட்டிவிட்டு பள்ளிவாசலுக்குள் பாய்ந்தார். தொழுது முடித்துவிட்டு ஸ்கூட்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். மிகச்சரியாக அவர் சேரியை தாண்டும் பொழுது மானசீக பைக் ஓட்டியபடி அந்த சிறுவன் வெளிப்பட்டான். பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் என்று கூறி அந்த சிறுவன் கூறினான். ஸ்கூட்டி வேகத்தை கூட்டினார். மீண்டும் சிறுவன் இறைந்தான். என்ன பாய், கண்டுக்காம போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வீடு வந்து சேர்ந்தார் முபாரக் அலி. வாகனத்தை ஸ்டாண்டு நிறுத்தி பூட்டினார். வீட்டுக்குள் நடந்தார். கால் செருப்பை ஆக்ரோஷமாக உதவினார். மனைவி கொடுத்த செம்பு நீரால் முற்றத்தில் நின்று இரு கால்களையும் கனவினார். என்ன ஜி, ஜும்மா தொழுதுவிட்டு டென்ஷனாக வரீங்களே? வழியில் ஒரு பிரச்சனை நிஷா. என்ன பிரச்சனை? ஈசி சேரில் சரிந்து கொண்டார் முபாரக் அலி. கடந்த 20 நாளாக ஒரு ஹரிஜன சிறுவன் என்னை எங்கே பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறான். ஒரு நாளைக்கு 10 தரம் பார்த்தாலும் 10 தரம் சலிக்காமல் சலாம் சொல்கிறான். அவனை நான் உதாசீனப்படுத்தினாலும் அவன் புன்மருவலோடு சலாம் சொல்கிறான். நீங்கள் அவனுக்கு பதில் சலாம் சொன்னீங்களா? நான் ஏன் அவனுக்கு பதில் சலாம் சொல்லணும்? அவன் உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் கிண்டல் பண்ணுறதா நினைக்கிறீங்களா? ஆமாம், ஆனால் அவனை செய்யலை, யாரோ அவனுக்கு சொல்லி கொடுத்து செய்கிறாங்க. அவன் நல்ல நோக்கத்தோடையும் சலாம் சொல்ல வாய்ப்பிருக்குல்ல.
அப்படி ஒரு ஒரு வாய்ப்பு 1% கூட இல்லை நிஷா. உலகத்தில் பல முகமன்கள் கூறும் வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்கின்றன. ஹலோ, ஹாய், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட், வாழ்க வளமுடன், வணக்கம், நமஸ்காரம், இப்படி 1000 முகமன்கள் வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் எல்லா வார்த்தைகளிலும் மேலானது அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது ஈடேற்றம் உண்டாகட்டும் என்று பொருள். வலைக்கும் சலாம் என்றால் அதே போல உங்களுக்கும் ஈடேற்றம் உண்டாகட்டும் என்று பொருள். ஆமோதிப்பாய் தலையாட்டினான் முபாரக் அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் அழகிய முகமனை துக்க சூழலிலும் சொல்லலாம், மகிழ்ச்சியான சூழல்களிலும் சொல்லலாம். ஒரு நாளில் எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் சொல்லலாம். சலாம் சொல்பவர்களுக்கு முந்திக்கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். சின்னவர்கள் பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் சின்னவர்களுக்கும், ஏழை பணக்காரனுக்கும், பணக்காரன் ஏழைகளுக்கும், யார் வேண்டுமானாலும் யாருக்காகவும் சலாம் சொல்லலாம். கிண்டல் பண்ணுறவனுக்கு சலாம் சொல்ல தேவையா? நபிகள் நாயகத்திடம் யூதர்கள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் வரட்டும் என்று கூறினார். அதாவது அஸ்ஸலாமு என்ற வார்த்தையில் லா என்ற எழுத்தை விட்டுவிட்டார்கள். அதனால் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சபித்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் சபிக்கிறாய் ஆயிஷா என்றார். அவர்கள் கூறியதை நீங்கள் செவியுறவில்லையா என்றேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலைக்கும், உங்களுக்கு மரணம் வரட்டும் என்று மட்டும் நான் சொன்னதை நீ செவியுறவில்லையா என்றார். இப்படி அறிவிப்பது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வார்த்தை விளையாட்டு விளையாடிய எதிரிக்கும் பதில் வார்த்தை விளையாட்டிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். உங்கள் விஷயத்திலே சிறுவன் தெள்ளத் தெளிவாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறியிருக்கின்றான். அவன் மனதிற்குள் எதையோ வைத்துக்கொண்டு முகமன் கூறுவதாக நம்புகிறீர்கள். நம் முஸ்லிம்களுக்கிடையே எத்தனையோ பேர் வார்த்தையில் முகமன் கூறிக்கொண்டு இதயத்தில் நஞ்சை சுமக்கின்றார்கள். உங்களுக்கு சொல்லப்படும் சலாம்களை அறுத்து கூறு போட்டு பார்க்காதீர்கள். பதில் சலாம் கூறிவிட்டு நகர்ந்து போங்கள். என்ன இருந்தாலும் ஒரு டவுசர் கூட ஒழுங்காக அணிய தெரியாத ஒரு ஹரிசன் சிறுவனுக்கு நான் பதில் சலாம் கூறுவதா? இதற்கும் ஒரு ஹதீஸை பதிலாக கூறுகிறேன். சிறுவர்கள் அருகில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது அவர் சலாம் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சிறுவர்களுக்கு சலாம் சொல்வதை செய்து கொண்டிருந்தார்கள் என்று கூறினார். இதனை அறிவிப்பது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆகவே நீங்கள் அந்த சிறுவனுக்கு சலாமோ பதில் சலாமோ கூறுவது தவறல்ல. தோள்களை குலுக்கிக் கொண்டார் முபாரக் அலி. நீ என்னதான் 1000 விளக்கங்கள் கொடுத்தாலும் என் மனம் ஒப்பவில்லை. சரி, நீங்கள் 1 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு கடைக்கு புறப்படுங்கள் நெட்டுயிர்த்தார் முபாரக் அலி. இரவு 8 மணி. நிஷா தொலைபேசி மூலம் கணவனை வீட்டுக்கு அழைத்தாள். ஒரு அவசியமான விஷயம், நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வீட்டுக்குள் பிரவேசித்தார். அவரை துரத்தி சலாம் சொல்லும் சிறுவன் சட்டை அணிந்து ஸ்டூலில் அமர்ந்திருந்தான். முபாரக் அலியை கண்டதும் எழுந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் என்றான். பதில் கூறாமல் மனைவியை முறைத்தார். என்ன கூத்து இது? அவசரப்படாதீங்க, நான் தான் இந்த சிறுவனை வரவழைத்தேன். நான் அவனுடன் உரையாடுவதை உன்னிப்பாக கவனியுங்கள். அவன் ஏன் உங்களை துரத்தி சலாம் சொல்றான்னு தெளிவாகும். கணவன் காதுகளில் கிசுகிசித்தாள். மௌனித்தார் முபாரக் அலி. உன் பேர் என்னப்பா? என் பேர் சிங்பால். அது என்ன சிங்பால்? எங்கள் தெருவில் 2 பாலசண்முகம் இருந்தோம். நான் சின்ன பாலசண்முகம், இன்னொருத்தன் பெரிய பாலசண்முகம். சின்ன பாலசண்முகம் என்பது சுருங்கி சின்ன பால் ஆகி கடைசியில் சிங்பாலாக தெரிந்துவிட்டது. என்ன படிக்கிறாய்? 5வது வகுப்பு. உன் பெற்றோர் என்ன வேலை செய்கிறார்கள்? விவசாய வேலை. இந்த சாரை பார்க்கும் பொழுதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லியே, என்ன காரணம்? எங்கள் தமிழ் வாத்தியார் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தார். உலகம் பூராவும் குண்டு வெடிக்கிறது. தினம் நூற்றுக்கணக்கான கார் வெடிகுண்டு, பைக் வெடிகுண்டுகளால் உடல் சிதறி சாகிறார்கள். இன்னைக்கு நம்ம உலகத்துக்கும் தேவை சாந்தியும் சமாதானமும் தான். வன்முறை ஒழிய வேண்டும். அர்த்தபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாகவும் உச்சரிக்கும் வார்த்தைகளுக்கு மாபெரும் சாதிக்கும் சக்தி இருப்பதாக வாத்தியார் சொன்னார். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனை உச்சரிக்கும் போதும் கேட்கும் போதும் காதுகளிலும் வாயிலும் தேன் சுட்டுகிறது. தினம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறேன். சாருக்கு மட்டுமல்ல, கண்ணில் தென்படுற எல்லோருக்கும் சலாம் சொல்கிறேன். இப்போ எங்கள் சேரியில் பிரபல்யமான வார்த்தைகள் என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் தான். நான் உங்கள் சாருக்கு சலாம் சொன்னது தப்பாமா?
முஸ்லீம் அல்லாத நாங்கள் முஸ்லீம்களுக்கு சலாம் சொல்ல யார்கிட்டையாவது பெர்மிஷன் வாங்கணுமா? நெக்குருகி போனார் முபாரக் அலி. ஒரு 10 வயது பையனுக்கு எவ்வளவு அறிவு! உன்னுடைய பேச்சு எனது அறியாமையை போக்கிவிட்டது. ஏராளமான இஸ்லாமியர்கள் இஸ்லாமின் அடிப்படைகளை தீர்க்கமாக தெரிந்து கொள்ளாமலேயே எல்லாம் தெரிந்தது போல ஆணவமாக நடந்து கொள்கிறார்கள். நானும் அப்படித்தான் நடந்து வந்திருக்கின்றேன். குயில் யாரும் சொல்லிக் கொடுத்தா கூவுது? கூவுவது குயிலின் இயல்பு. நீயும் குயிலைப் போலத்தான் சலாம் கூறி வந்திருக்கின்றாய். என்னை மன்னித்துவிடு சின்பால். தனது தவற்றை அல்லாஹும் மன்னிக்கட்டும். உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டேன். அம்மா வீட்டில் தேடுவாங்க. நான் கிளம்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இந்த தடவையும் நீயே முந்திக்கிட்ட. வலைக்கும் சலாம் சின்பால். அடுத்தடுத்த நாட்களில் முபாரக் அலியும் சின்பாலும் போட்டி போட்டுக்கொண்டு சலாம் பதில் சலாம்களை பகிர்ந்து கொள்வது பொதுமக்களுக்கு வியப்பூட்டும் காட்சியானது. முபாரக் அலியையும் சின்பாலையும் ஒரு விவசாய வேலை செய்யும் ஒரு பாட்டி மத்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாள். வாலைக்கும் சலாம் பாட்டி என்றனர் அலியும் பாலும். பார்த்தீர்களா, ஒரு சிறுவன் கூட எவ்வளவு அழகாக சலாம் சொல்லி நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றான். இதே போல நாமும் எல்லோருக்கும், எந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லீம் உள்ளவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சலாம் கூறி சலாமை அதிகப்படுத்தி சலாமை பரப்பி அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூதன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துசல்லிமு அலா அஹலிஹா தாலிக்கும் ஹைருல்லக்கும் ததக்கரூன். முஃமின்களே, உங்களுடைய வீடுகளில் அல்லாத பிற வீடுகளில் நுழைவதென்றால் அவ்வீட்டார்களிடம் அனுமதி பெற்று அதில் உள்ளவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறும் வரை நீங்கள் நுழைய வேண்டாம். இதுவே உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக இது கூறப்படுகிறது. அல் குர்ஆன் 24வது சூரா 27வது ஆயத்து. முஸ்லிம்களுக்கு மட்டுமே சலாம் கூற வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறினால் வஅலைக்கும் என்று பதில் கூற வேண்டும். பேச துவங்கும் முன்பு சலாம் கூற வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்கள், அமர்ந்து நிற்பவர்கள், கீழே இருப்பவர்கள், நடப்பவர்கள், வாகனத்தில் செல்பவர்கள் என அனைவருக்கும் ஒரு சபைக்கு சென்றால் முதலில் சலாம் சொல்ல வேண்டும். பிறகு அமர வேண்டும். சலாம் சொன்னால் பதில் ஒருவர் கூறினாலும் போதுமானது. யாரும் பதில் கூறாவிட்டால் அனைவரும் குற்றவாளிகள். முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் உள்ள சபைக்கு வருபவர்கள் முஸ்லிம்களை மனதில் நினைத்து கொண்டு சலாம் கூற வேண்டும். யாராவது நம்மிடம் வந்து இன்னார் உங்களுக்கு சலாம் கூறினார் என்று சொன்னால் வஅலைக்க வஅலைஹிம் சலாம் என்று பதில் கூற வேண்டும். தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு சலாம் கூறுவது கூடாது. அதற்கு அவர் தன் தொழுகையிலேயே பதில் கூறிவிட்டால் அவருடைய தொழுகை முறிந்துவிடும். சலாம் கூறுவதற்கு பதிலாக கையை மட்டும் உயர்த்துவது கூடாது. அவசியம் ஏற்பட்டால் சலாம் கூறுவதோடு கையை கொண்டு இஷாரா சைக்கினை செய்யலாம். சபையிலிருந்து எழுந்து செல்பவர்கள் சபையினருக்கு சலாம் கூறிவிட்டு செல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையான சலாம் சொல்வது சுன்னத்தாகும். பதில் சலாம் வஅலைக்கும் சலாம் என்று கூற வேண்டும். சலாம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃப்ஸுஸ் ஸலாமு தஸ்லீமு, சலாமை பரப்புங்கள், அதனால் ஈடேற்றம் அடைவீர்கள் என்று கூறியுள்ளார்கள். ஆகவே இனி இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி சலாம் கூறி அதிகமான நன்மைகள் பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகமாக சலாமை பரப்புவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.